2026 தேர்தல்ல நான் யாருக்கு வாக்களிக்க, எப்படி என்னோட கேண்டிடேட்ட தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற சீரிஸ்ல ஃப்ரீ பீஸ் இலவசம். மொத்தமா 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நீடு, இன்னொன்னு வந்து வாண்ட். நீடுன்னா வந்துட்டு அடிப்படை தேவைகள். ஓகேவா? இது இல்லன்னா நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீடு. வாண்ட்ன்னா வந்துட்டு இது இல்லனாலும் நம்மளால வாழ முடியும். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு வாண்ட். நீடுல வந்துட்டு இந்த குடிநீரு, இந்த மருத்துவம், எஜுகேஷன் இது எல்லாமே வந்துட்டு நீடுல வரும். அதே மாரி வாண்ட்ங்கிறது வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடு, சொந்தமான வீடு, ஒரு காரு இதெல்லாமே வந்துட்டு வாண்ட்ல வரும். இவங்களோட ஃப்ரீபீஸ் இலவசம் எல்லாமே வந்துட்டு வாண்ட்ல தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்துட்டு நம்மளோட ஓட்ட வாங்குறதுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலு. இதனால வந்துட்டு உங்களோட தலைமுறைக்கு இந்த வாண்ட்ட வச்சு ஃப்ரீபீஸ்னால உங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை வந்துட்டு உங்களுக்கு வளரும்னு சொன்னா வளராது. ஆனா இது நீட் அப்படிங்கிற அந்த வகையில வந்துட்டு அவங்க வந்துட்டு இலவசமோ, இல்ல வந்துட்டு தரமானதோ, குறைந்த விலையில குடுத்தாங்கன்னு சொன்னா, அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு அது ரொம்பவே உதவும். அத இவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இத யாரு செய்வா? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து உங்க வாக்க செலுத்துங்க. நீட்ஸ் இந்த இதுல யார் உங்களுக்கு ஃப்ரீபீஸ் தரா? தாராளமா அவனுக்கு வந்து ஓட்டு போடுங்க. இலவச எஜுகேஷன், இலவச மருத்துவம், இலவச குடிநீர், இலவச சாப்பாடு கூட ஏழை எளியர்களுக்கு தரட்டும். தப்பே கிடையாது. அம்மா செஞ்சாங்கல்ல ரூ. 1 சாப்பாடு, ரூ. 2 இது தயிர் சாதம். அந்த மாதிரி வந்துட்டு கூட தவறே கிடையாது. நமக்கு இருக்கிறது 2டே ஆப்ஷன் தான். டிவிகே அண்ட் என்டிகே. இப்போ மாற்றத்த நோக்கி நம்பளோட பயணத்தையோ, நம்மளோட வாக்க செலுத்தலன்னு சொன்னா, பிறகு வந்து எப்பவுமே அந்த இது வந்து மாறாது, நடக்காது. ஓட்டுக்காக மட்டுமே இவங்க குடுக்குற அந்த ஃபீஸ வச்சுக்கிட்டு, நம்மளோட தலைமுறையோ, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு உதவியுமே இல்ல. இத சிந்திச்சு நீங்க எல்லாருமே வந்துட்டு வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து சிந்திச்சு பார்த்து எல்லாரும் உங்க வாக்குகள இந்த வாட்டி செலுத்துங்க.